கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ்டி குளோபலில் ரீசனாக வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் சரி, ஜூனியர் C++ டெவலப்பருக்கும் சரி ஓப்பனிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட ஃபாலோப் வீடியோ தான் இந்த வீடியோ. தென் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி குளோபலில் வந்துட்டு செலக்டான கேண்டிடேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் இதுலேருந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் டேக்அவே என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் எந்த மாதிரி இன்டர்வியூலாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்ட்டு, தென் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்டி குளோபலில் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு கேண்டிடேட் வந்து செலக்டான ஒரு கேண்டிடேட். இந்த கேண்டிடேட் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லிட்டரலி ஒரு ஆஃப் கேம்பஸில் செலக்டான ஒரு கேண்டிடேட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து 4 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மாடரேட் லெவல் வந்து எப்படி இருக்குன்னு இன்டர்வியூ லெவல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் பண்ண இவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஆஃபர் வர வரைக்கும் எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 14 days தான் எடுத்துக்கிச்சு, ஒரு 2 weeksக்குள்ளே எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் செலக்டான ஒரு கேண்டிடேட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I applied via job portal was interviewed in the July 2024. There was a 3 round interviews அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஜாப் போர்ட்டலில் ஆஃப் கேம்பஸில் செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட். இந்த கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு மொத்தம் 3 ரவுண்ட் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோடிங் டெஸ்ட் இருந்திருக்கு, டெக்னிக்கல் இருந்திருக்கு, HR இருந்திருக்கு. ஆப்டிடியூடு கூட இல்லை போல், இருந்தாலும் இவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணல. தென் கோடிங், டெக்னிக்கல், HR மொத்தம் இந்த 3 ரவுண்டு மட்டும் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கோடிங் ரவுண்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் மாடரேட் அண்ட் ஈஸி டு கிராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோடிங் ரவுண்ட் வந்துட்டு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு, அதனால் இது ஈஸியாக கிராக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் டெக்னிக்கல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் மாடரேட் தப்பாக கொடுத்துருக்காங்க அவங்க ஸ்பெல்லிங்கு. தென் வாஸ் மாடரேட் அண்ட் ஈஸி டு கிராக் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கோடிங் ரவுண்ட்லேயும். தென் அதுக்கப்புறம் HR ரவுண்ட்லேயும் ஓகே அண்ட் ஈஸி டு கிராக் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டீட்டெயிலாக எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல. ஓகே, இவங்களை வந்து விட்டுருவோம். தென் அடுத்த கேண்டிடேட் வந்துட்டு இவங்களுமே வந்து ஒரு செலக்டான ஒரு கேண்டிடேட் தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுமே வந்துட்டு I applied via referral was interviewed by December 2023. there was a 1 round தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இங்கே பாருங்கள், ரெஃபரில் போனால் இவங்களுக்கு வந்து ஒரே ரவுண்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு யூஎஸ்டி குளோபலாக மட்டும் இல்லாமல் நிறையா கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸில் எப்படி ரெஃபரில் போகலாம், ரெஃபரல் மூலிமா எப்படி கம்பெனிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு எப்படி ரெஃபரல் மூலிமா கேட்கலாம், எப்படி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் போய் ரெஃபரல் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களை 1-to-1 செஷனை புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 செஷன் கிளியர் கட்டாக நம்ம வந்து டீட்டெயிலாக எப்படி ரெஃபரல் கேட்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ரெஃபரில் போனதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருந்திருக்கு. என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-to-1 ரவுண்டு, அந்த ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் தான் இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I am a dedicated software developer with a passion for a problem solving and contribute and continuous learning அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சச் அஸ் ஜாவா, பைத்தான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். தென் த எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எபிலிட்டி டு ஒர்க் இன் த டீம் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்துட்டு இது வந்து 1-to-1 ஒரு ரவுண்டு தான் நமக்கு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கோன்னா, கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ரெஃபரலில் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரெஷர்னால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாவா, பைத்தான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கேண்டிடேட் வந்து மெயினாக ஃபோக்கஸாக சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்யூனிகேஷன், வி ஹேவ் டு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல டீம் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த கேண்டிடேட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு ரிவ்யூ தான் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கேண்டிடேட் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மொத்தம் 2 ரவுண்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் 1, டெக்னிக்கல் 2 தான் இருந்திருக்கு. பிகாஸ் இவங்களும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக தான் இருப்பாங்க போல். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கு அடுத்த ஒரு கேண்டிடேட் பார்க்குறோம். அந்த கேண்டிடேட்டுமே வந்துட்டு செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட். அவங்களுமே மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. இவங்களுமே வந்துட்டு I applied via job portal was interviewed on September 2023. ஸோ இவங்க வந்துட்டு மொத்தம் 2 ரவுண்ட் தான் இருந்திருக்கு. இவங்களுமே ஆஃப் கேம்பஸில் தான் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரவுண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 1ல் வந்துட்டு ஸோ ஆப்டிடியூட் இருந்திருக்கு, 1 hour வித் ப்ரோக்ராமிங் வித் MCQ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இவங்க வந்து ஃப்ரெஷராக தான் இருப்பாங்க, அதனால் வந்துட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே வந்து ஆப்டிடியூட் தான் இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்திருக்கு. டெக்னிக்கல் ரவுண்டுக்கு அப்புறம் கொஷின் ரிலேட்டட் டு த ஊப்ஸ் கான்செப்ட், தென் கொஷின் ரிலேட்டட் டு த சீக்வல் அண்ட் ஜாவா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இவங்க ஆஃப் கேம்பஸில் ஒரு ஃப்ரெஷராக போன கேண்டிடேட்டாக தான் இருப்பாங்க. இவங்க தேர்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக HR ரவுண்ட் தான் இருந்திருக்கும், ஆனால் அதை வந்து இவங்க மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு ஆப்டிடியூட் இருந்திருக்கு MC கொஷின்ஸ் மூலிமா. தென் செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் இருந்திருக்கு, தென் அதுக்கப்புறம் சீக்வல் ஜாவா கான்செப்ட் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டிடேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் மாதிரி நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் UST சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்டர்வியூக்கு வந்து C, பைத்தன், ஜாவா இந்த 3 கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் த அதர் ஜாப் சீக்கர்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காமனாக சொல்லியிருக்காங்க. பெருசாக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் நீங்கள் வந்துட்டு கம்யூனிகேஷன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமிங்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C, பைத்தன், ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம். தென் அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு DSA கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்வல் பேக் அண்ட் டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு தெரிகிற மாதிரி இல்லை, தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதனால் வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை. தென் அதுக்கப்புறம் UST குளோபலில் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும், எந்த மாதிரி டாபிக்ஸில் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸும் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.